ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது குழிதான் உங்கள் வழி என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 37:28. அந்த வர்த்தகக்காரனான மீதியானியார் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இங்க யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க. 20 வெள்ளிக்காசுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க பாருங்க வித்துட்டாங்க. கூட பிறந்த அண்ணன்க 20 வெள்ளிக்காசுக்காக தம்பியை வித்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவருக்கு பாருங்க சொப்பனம் வருகிறது, கனவு வரும். கனவுலதான் கடவுள் பேசுறாரு. நிறைய விஷயத்த ஷேர் பண்றது யோசேப்பு கூட. அப்போ அந்த விஷயத்த கொண்டு போய் நம்ம கூட இருக்கவங்க தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம அப்பா அம்மா தானேன்னு சொல்லி இவர் ஷேர் பண்றார். எனக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருது, கடவுள் என்னை உயர்த்த போறாருன்னு சொல்லி. உடனே பாருங்க அவங்களுக்கு போராம வந்துருச்சு. கடவுள் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாரா? உன்னை உயர்த்துவாரு, உன்னை போய் நாங்க வணங்கணுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. கூட இருந்தவங்க தான், அதுவும் ஒரே ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட கூட பாருங்க நீங்க உயர்றது எவ்வளவு ஒரு போராமையை கொண்டு வருதுன்னு. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க எது குழியா இருந்துச்சோ அதுதான் வழியா மாறுச்சு. குழியில தூக்கி போட தன்னுடைய அண்ணன்கள் பிளான் பண்றாங்க. அதுல ஒரே ஒரு அண்ணன் பாருங்க உதவி செய்யறார். ரூபன்றவர் தான் சொல்றாரு, நீங்க கொலை செஞ்சு தூக்கி போறதோட அவனை அப்படியே தூக்கி போட்டீங்கன்னா இந்த வனாந்தரத்துல ஏதாவது ஒரு மிருகம் சாப்பிட்டுச்சுன்னு கூட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாத்துறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப பாருங்க சாகடிக்க பிளான் பண்ணது அண்ணன்க, அதுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் காப்பாத்துறதுக்கு பிளான் பண்றாரு. அப்ப தூக்கி போட்டாச்சு. இந்த குழியில தூக்கி போட்டும் பாருங்க மறுபடியும் ஒரு ஐடியா வருது. இந்த மீதியானவருடைய கையில யார்கிட்டனா வித்துட்டா இஸ்மவேலர் கையில நமக்கு காசாவது கிடைக்கும், வேஸ்டா தூக்கி போறத நம்ம வித்துலாமேன்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த குழியில இருந்து என்ன பண்றாங்க, அவங்க அண்ணனுங்க தன்னுடைய சகோதரனை வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்து பாருங்க 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. இந்த சம்பவம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இயேசுவை எத்தனை வெள்ளிக்காசுக்கு வித்தாங்கங்க? 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை விற்றாங்க. அப்ப பாருங்க இந்த வெள்ளிக்காசு அந்த காலத்துல பாருங்க இந்த காசுகளை வெள்ளிக்காசுக்காக வித்துருவாங்க. ஒரு மனுஷனை விற்கிறது கூட வியாபாரமா இருந்துச்சு. அப்ப அப்படி விற்கும் போது பாருங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்ற யோசேப்புடைய வாழ்க்கைய தேவன் மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்றதுதான் இங்க ஸ்டோரியே. அவர் பாருங்க எந்த குழியில தூக்கி போட்டா ஒரு மனுஷன் ஏஞ்சி வர முடியாதோ அந்த குழியில இருந்து தேவன் தூக்க உங்களுக்கு உதவி செய்வார். உங்க சொந்தக்காரங்களால நீங்க உடைஞ்சு போயிருக்கீங்களா? உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க ரத்தம் வந்தெல்லாம் உங்களை குழியில தள்ளிட்டாங்களா? நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை உயர போகுது. அதுக்கு அடையாளமே குழியான உங்க வாழ்க்கை தான் வழியாக மாறப்போகுது. யோசேப்போடைய வாழ்க்கையில குழியில இருந்து தூக்கி வித்து பாருங்க எகிப்து ஜனங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. எகிப்தினுடைய ஆளுங்க தான் அவங்க காசை கொடுத்து வாங்கிட்டு போனது. ஆனா அந்த எகிப்துக்கே பாருங்க எல்லாத்தையுமே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நிலையில ஒரு பிரதம மந்திரியா எடுத்துட்டு போய் தேவன் அங்க அமர வைக்கிறார். அது மட்டும் இல்ல, எந்த சகோதரனுங்க வித்து போட்டாங்களோ குழியில தள்ளினாங்களோ அவங்களுக்கே சாப்பாடு கிடைக்க இவரால தாங்க முடிஞ்சுது. இவர் இல்லைன்னா பாருங்க அந்த இடத்துல அவங்களுக்கு உணவே கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுள் உங்களை மாத்துவார் பாருங்க. இந்த உலகத்துல ஒருவேளை நிறைய பேர் பாருங்க பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குழியில தள்ளப்பட்ட நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்களை பார்த்து கடவுள் சொல்ற வார்த்தை பாருங்க, இன்னைக்கு யோசேப்பை குழியிலிருந்து தூக்குன தேவன் உங்களையும் தூக்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மாட்சிமை நிறைந்தவர். அவர் பாருங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல சொல்றதுக்கு. ஏதோ சாதாரண மனுஷனா இன்னைக்கு சொல்லிட்டு அவன் சூழ்நிலை மாறிடும். நாளைக்கு என்ன சொல்லுவாரோ எப்படி மாற போறாருன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உண்மையாகவே கர்த்தர் சொன்னா நிச்சயமாக நடத்துகிறவர், அவர் வாக்கு மாறாதவர். அப்படி தானங்க வேதம் சொல்லுகிறது. அப்போ குழிதான் உங்களுடைய வழியா இருக்குன்னா நீங்க இன்னைக்கு குழிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இனிமே நான் எழும்பவே முடியாது, இந்த குழியில இருந்து ஏஞ்சி வர முடியாது. கடன்ற குழி, வியாதின்ற குழி, உலகத்துல பாருங்க தரித்திரன்ற குழி, இப்படிப்பட்ட குழிகள்ல பிசாசு தினந்தோறும் மனுஷங்களை ஏதாவது ஒரு விதத்துல பாருங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த குழியில இருந்து தூக்க நம்மளுடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஹீரோவா வருவார். அவர் என்ன செய்வார்னா உங்கள் கரங்களை பிடித்து அவர் மேலே கொண்டு வருவார். கொண்டு வருவது மாத்திரம் அல்லங்க, உங்களை பிரதம மந்திரியா யோசேப்பை மாத்திரம் கிடையாது, உங்களையும் அவர் அமர பண்ணுவார். அவர் கொடுக்கிற சீட்டு உங்களுக்கு பாருங்க நிரந்தரமான சீட்டு. பரலோகத்துல பக்கத்திலேயே அவர் மடியிலேயே உட்கார வைப்பேன்னு சொல்லி வாக்குகளை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க பூமியில நிச்சயமாகவே உங்களை வாழ வைக்க
தேவன் உங்க கூட இருந்து அவர் வழி நடத்துவார். இன்னைக்கு ஒருவேளை வழி இல்லாம எங்க போறது, என்ன செய்யறதுன்னே தெரியல, நான் எதுக்காக வாழ்றேன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இங்கு யோசேப்புடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அவரை நம்ம நம்பும் போது பாருங்க, எந்த குழியாகட்டும், எந்த குழியில போட்டு உங்களை அழுத்தினாலும் அதுல இருந்து மேல வர ஆவியானவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம அதுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல நாங்கள் ஆண்டவரே தகப்பனே, குழிதான் எங்கள் வழி என்ற தலைப்புல பார்த்தோம். நாங்கள் படுகுழியில தள்ளப்பட்டிருக்கிறோம், மனிதரால் கைவிடப்பட்டிருக்கிறோம், பிசினஸ்ல குழியில தள்ளப்பட்டிருக்கிறோம். யாரை நம்பி நாங்க ஒரு பிசினஸை தொடங்கணுமோ அவங்க எங்களை தள்ளி விட்டுருக்காங்களப்பா. அப்படி நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் நீர் அதை வழியாக மாத்தி, எகிப்திற்கு ஏதோ ஒரு அடிமையாக விற்று போட்ட யோசேப்பை நீர் ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு தளபதியாக, ஒரு தலைவனாக நிறுத்தினீர். உம்மாலே கூடாத காரியம் இந்த உலகத்துல உண்டோ என்று கேட்டீர். உம்மாலே எல்லாம் கூடும். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். உம்மால கூடும் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு குழியில இருக்கிற அத்தனை ஜனங்களை என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் கரங்களால, உம்முடைய கரத்தினால நீர் தூக்கி எடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.